ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்னை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடையாது, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இதை கிளியராக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் ட்ரையாங்கிள் பேட்டர்னையும் உங்களால் மேக் பண்ண முடியும். சரி வாங்க, வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொண்டு வரத்துக்கு முதல்ல இந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ்க்கான கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ முதல் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரோன்னு வச்சுக்கோங்களேன். ரோனா உங்களுக்கு இந்த வெர்டிக்கல் வைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுதான் நம்ம ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஹரிசாண்டலில் காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் இந்த இடத்துல காலம்ன்றதை இங்கே எழுதிக்கிறேன் ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரோ, இது ஃபஸ்ட்டு காலம். அதே மாதிரி செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம், அண்ட் ஃபோர்த் ரோ ஃபோர்த்து காலம், ஃபிஃப்த் ரோ ஃபிஃப்த் காலம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 5 rows அண்ட் 5 columns இருக்குது இல்லையா. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்னை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொத்தமாக 5 rows அண்ட் 5 columns தேவைப்படும். ஸோ ஒன்று ரோ வைஸ், ஸோ நம்ம ரோ வைஸே வச்சுப்போம். இன்னும் ரோவோ அத்தனை ஸ்டார்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுப்போம். ஃபிஃப்த் ரோனா எனக்கு 5 stars பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கண்டிஷன். நெக்ஸ்ட் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் ரோ அண்ட் காலம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, இது எல்லாமே நீங்கள் ஒரு ஃபார் லூப்பாக கன்சிடர் பண்ணிக்கணும். எப்படின்னா ரோக்கு ஒரு ஃபார் லூப்பும் காலத்துக்கு ஒரு ஃபார் லூப்பும் இந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். அது எப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ப்ரோக்ராமிங் சைட் போகும்போது உங்களுக்கு ஒன்றும் கிளியராக புரியும். சரி வாங்க, இதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் எக்ஸல் ஷீட்டில் வரைஞ்ச மாதிரி இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்டு பேட்டர்னை வரைஞ்சிருக்கேன். இந்த அவுட்புட்டை கொண்டு வரதுக்கு நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்ப்போம். ஸோ பேசிக்காகவே நம்மளுக்கு ஹெட்டர் ஃபைல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாமே நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டைப் பண்ணிடுறேன். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே இருக்க வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் நீங்கள் இந்த சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா, நான் தனியாக இதுக்குன்னு ஒரு டெக்னிக்கல்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் இருந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கிட்டு ஸோ தட் இதில் யூஸ் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ண போகிறேன், நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நம்பரை பொறுத்து தான் என்னுடைய பேட்டர்னே இருக்க போகுது. இனிஷியலாக இந்த நம்பருக்கு நான் வேல்யூ 5ன்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அதை யூசர்கிட்டேருந்து வாங்குற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரோக்ராமை. ஃபஸ்ட்டு விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு ரோ அப்படின்றது தேவை இல்லையா. ஸோ ரோன்றது தேவைன்றனால இந்த ஃபார் லூப்புக்கு முன்னாடியே நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ரோன்னு ஒன்றும் காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் ரோ ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அதை 5 வரைக்கும் ரன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு விஷயம், அந்த ரோ வேல்யூவை ப்ளஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு வேல்யூவாக இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். பேசிக்காக இப்படி நம்ம பண்ணோன்னா இதுக்கான அவுட்புட் என்ன வருது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டாரை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன், ஒரு ஸ்பேஸோட ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறேன். இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த மாதிரி அவுட்புட் வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள்.
அதுக்கப்புறம் இதுக்கான அடுத்த ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் 5ன்னு சொல்லி இன்புட் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ தட் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக 5 ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ தட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டார்ஸ் வந்து ஹரிசாண்டலில் பிரிண்ட் ஆகிருக்கு. நம்மளுக்கு ரோ எப்போதுமே வேர்ட்டிக்கலாக தான் இருக்கணும் இல்லையா? ஸோ வேர்ட்டிக்கலாக ரோ வரணும்னா நீங்கள் ஒவ்வொரு லூப்புக்கும் ஒரு நியூ லைன் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதுக்கான ஆன்சர்ஸ் கிடச்சிடும். இந்த லூப்பை வந்து நீங்கள் ரன் ஆகிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து நியூ லைன் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் ஃபார் லூப்பில் அந்த ப்ராக்கெட்ஸ் உள்ளேயே உங்களால் வந்து லூப்பை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு தாட்டியும் வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு ஒரு நியூ லைன் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைனில் கிடச்சிருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட அவுட்புட்டாக இருக்கு இல்லையா? இப்போ ரோக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு 5 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு விஷயம் தான் நம்மளோட காலம். நம்மளோட காலத்தை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த லூப்பு முடிஞ்சக்கப்புறம் தான் நம்மளுக்கு காலம் அப்படின்ற ஒரு ஃபார் லூப்பே வரும். ஸோ அப்படி நம்மளுக்கு தேவையில்லாததுனால நான் இந்த இடத்துல அதாவது ஒரு நெஸ்டட் ஃபார் லூப்பாக யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா இந்த ஃபார் லூப்பை நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி 5 வரைக்கும் வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு விஷயம், நான் முன்னாடி ரோவை இன்க்ரிமெண்ட் பண்ண மாதிரி இதையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்க போகிறேன். இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்னோட ஸ்டார் வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்படி நான் பிரிண்ட் பண்ணனா எனக்கு மொத்தமாக 5 ரோஸ்லேயும் ஸ்டார்ஸ் வந்துடும், 5 காலம்ஸ்லேயும் எனக்கு ஸ்டார்ஸ் வந்துடும். அதுதான் என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கான பதில். ஸோ தட் எனக்கு எல்லா இடத்துலையுமே இப்போ ஸ்டார் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தால் நான் இது வந்து ஒரு ஸ்கொயர் பேட்டர்ன்னு சொல்லலாம். ஆனால் இதை நான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ தட் இப்போ எனக்கு எங்கெல்லாம் ஸ்டார் வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நான் பிரிண்ட் பண்ணனா ஈஸியாக எனக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த எக்ஸல் ஷீட்டை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ரோ வேல்யூவை பொறுத்து தான் நம்மளோட நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்துச்சு இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு ரோனா 1 ஸ்டார் வந்திருக்கும், செகண்ட் ரோனா 2 ஸ்டார்ஸ் வந்திருக்கும். ஸோ அதை கன்சிடர் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு டோட்டலாக எத்தனை ஸ்டார்ஸ் வந்துச்சு? ஃபஸ்ட்டு ரோவில் 5 ஸ்டார்ஸ் வந்துச்சு. அதனால் இது எதை பேஸ் பண்ணி வந்திருக்கு இந்த 5 ஸ்டார்ஸ்னால் நம்ம கண்டிஷன் வந்து 5 வரைக்கும் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் 1லேருந்து 5 வரைக்கும் ரன் ஆனதுனால ஃபஸ்ட்டு அந்த 5 ஸ்டார்ஸ் வந்துருச்சு உங்களுக்கு. இந்த இடத்துல நீங்கள் கண்டிஷனை ரோக்கு வச்சிங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ரோ வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும் இல்லையா? இந்த இடத்துல உங்களுக்கு ரோ வேல்யூ 1ன்னு இருக்கும். ஸோ 1ன்னு இருக்கும் போது இது உள்ளே வரும், இந்த லூப்புக்குள்ளே வந்து இந்த லூப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகணும் இல்லையா? ஸோ தட் இந்த இடத்துல காலம் வேல்யூ 1ன்னு இருக்கும். 1ன்னு இனிஷியலாக இருக்கும் போது இந்த பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டார் மட்டும் பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு காலம் வேல்யூ தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ காலம் வேல்யூ 2 ஆகும்போது இந்த இடத்துல உங்களோட கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஏன்னா நம்மளோட ரோ வேல்யூ என்ன இப்போ 1 கரெக்டாக? 1ஐ விட 2 வந்து கிரேட்டர் தென்னாக இருக்கிறனால இந்த இடத்துல கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். அதனால் இந்த டோட்டல் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இந்த லூப்பை விட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வரும். இந்த லூப் இன்னும் ரன் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்மளோட ரோ வேல்யூ 2 ஆகும். ஸோ 2 கூட இந்த கண்டிஷன் செக் ஆகும். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகிடும். திரும்பியும் உள்ளே வரும்போது இனிஷியலாக நம்ம காலம் வேல்யூ 1ன்னு தான் இருக்கு இல்லையா? திரும்பியும் அது 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1லேருந்தே ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு எப்படி பிரிண்ட் ஆகிருக்கும்னா ஒரே ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அடுத்தது காலம் வேல்யூ 2வாக மாறும். இந்த இடத்துல 2வாக மாறி இருக்கும். ஸோ 2ன்னும் போது இப்போ நம்ம ரோ வேல்யூ 2ன்னு தான் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் இந்த கண்டிஷனும் ட்ரூ ஆகிடும். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். ஏற்கனவே மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் க்ரியேட் ஆகி இப்போ 2 ஸ்டார் க்ரியேட் ஆகிடுச்சு. இதே மாதிரி நியூ லைன் க்ரியேட் ஆகி 3 ஸ்டார் க்ரியேட் ஆகும். அந்த மாதிரி 4 ஸ்டார் 5 ஸ்டார் அந்த மாதிரி நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ தட் இந்த இடத்துல நீங்கள் கண்டிஷனை வந்து ரோக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ட்ரையாங்கிள் அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடச்சிரும். இப்போ இதுக்கான அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ தட் ஒரு சின்ன கண்டிஷன் சேஞ்ச் தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இந்த கண்டிஷனை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா போதும். எப்படிப்பட்ட பேட்டர்னாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக இதை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சப்போஸ் உங்களுக்கு இன்வெர்ட்டட் டைப்பில் இந்த ரைட் ஆங்கிள் பேட்டர்ன் தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்வெர்ட்டட் ஸ்டார் பேட்டர்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதாவது இன்வெர்ட்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னா இப்படி தான் வந்திருக்கும்.
இதை நீங்கள் இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோ வேல்யூவை பொறுத்து அதாவது உங்களுக்கு ஸ்டார் வேல்யூ வரதில்லை. கரெக்டாக இப்போ ரோ 1ன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5 ஸ்டார்ஸ் வந்திருக்கு, ரோ 2ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு 4 ஸ்டார்ஸ் வந்திருக்கு. ஸோ தட் அது அப்படியே இன்வர்ஷனாக இருக்குது இல்லையா. நம்ம இந்த இடத்துல நம்பரிங்கை மட்டும் மாற்றிக்கலாம். எப்படி நான் சொல்ல வரேன்னா இந்த இடத்துல ரோ வேல்யூ 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 5 4 3 2 1. ஸோ தட் இப்போ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். 5th ரோவில் உங்களுக்கு 5 ஸ்டார்ஸ் இருக்குது, 4th ரோவில் உங்களுக்கு 3 ஸ்டார்ஸ், 3rd ரோவில் 2 ஸ்டார்ஸ். ஸோ அதை அப்படியே ரோ வேல்யூவை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த இன்டர்சேஞ்சை தான் நம்ம ப்ரோக்ராம்லேயும் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம முன்னாடி பண்ண சாதா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்னோடைய ப்ரோக்ராம் இல்லையா. இந்த இடத்துல நான் எப்படின்னா இனிஷியல் வேல்யூ வந்து 5லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதே மாதிரி எது வரைக்கும் ரன் பண்ண போகிறேன்னா 1 வரைக்கும் ரன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்னோட கண்டிஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்னோட கண்டிஷன் என்னன்னு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன்னா எப்போல்லாம் என்னோட வேல்யூ என்னோட ரோ வேல்யூவை விட greater than or equal to 1 இருக்கோ அப்போல்லாம் எனக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும். இந்த இடத்துல ப்ளஸ் ப்ளஸ் பதிலாக நான் மைனஸ் மைனஸ் போடணும். ஏன்னா என்னோட வேல்யூவை நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனேன்னா எப்போதுமே என்னோட கண்டிஷன் வந்து ட்ரூவாக தான் இருக்கும் இல்லையா. இப்போ நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரனால ஸோ தட் இப்போ இனிஷியலாக பாருங்கள் காலம் வேல்யூ 1ன்னு இருக்கும். கண்டிஷன் வந்து இந்த இடத்துல இனிஷியலாக 5ன்னு இருக்கிறனால ரோ வேல்யூ உங்களுக்கு 5 ஸ்டார் ஸ்டார்டிங்லேயே பிரிண்ட் ஆகிடும். அப்புறம் 4 பிரிண்ட் ஆகும், 3 பிரிண்ட் ஆகும், 2 பிரிண்ட் ஆகும், லாஸ்ட்டாக 1 பிரிண்ட் ஆகும். ஸோ இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து இன்வெர்ட்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிடச்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொஷனில் கொடுத்த மாதிரி நம்பரை வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கி அதை எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஸ்கேனப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நான் யூசர்கிட்டேருந்து அந்த நம்பரை வாங்கி எங்கெல்லாம் நான் 5ன்னு யூஸ் பண்ணியிருந்தேனோ அந்த இடத்துல என்னோட வேரியபிள் நேமை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். என்னோடய இன்புட் நான் 8ன்னு கொடுக்குறேன். ஸோ தட் எவ்வளோ பெரிய ட்ரையாங்கிள் வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். நான் 8ன்னு இன்புட் கொடுத்தேன்னா எனக்கு 8 ரோஸ், அதாவது 8 ரோஸ் க்ரியேட் ஆகிடும். 8 ரோஸில் பெரிய பெரிய ட்ரையாங்கிள் எனக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் எனக்கு 8 ஸ்டார்ஸ் பிரிண்ட் ஆகுது. இது வந்து ஒரு இன்வெர்ட்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இல்லையா. ஸோ அதனால் இன்வெர்ட்டடாக வந்து என்னோட பேட்டர்ன் இருக்குது. இதோட பேசிஸை வச்சு தான் நம்ம ட்ரையாங்கிள் பேட்டர்னை க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோவில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்னும் அதே போல் ஒரு இன்வெர்ட்டட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேட்டர்னும் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் நீங்கள் ரோஸ் அண்ட் காலம்ஸோட கண்டிஷனை அதுக்கான கான்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும், உங்களால் எப்படிப்பட்ட பேட்டர்னையும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதை போல் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.